நீ வெயில்ல கிடந்தா எனக்கு நோவாதாடா, அதுக்காக தாண்டா பண்ணேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க, அவன் வாழ்க்கை நோக்கமே மாறி போகுது. ஒரு தகப்பன் யாருக்காக வாழ்றான்? பிள்ளைக்காக தானே வாழ்றான், பிள்ளைகளுக்காக தானே வாழ்க்கை நடத்துறான். நான் ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. என்னுடைய மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பேசும்போது நான் கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தலையிட்டு பேசினேன். அப்பா சொன்னா, அப்பா நீ எல்லா வகையிலும் நல்ல அப்பா தான்பா, ஆனா எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறேன், என்ன எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறேன். ட்ரெஸ் எடுத்தா இப்படி தான் எடுக்கணும் அப்படிமே, அது வேண்டாமேம்மா உனக்கு அப்படிமே. செல்லுன்னு கேட்டா, உனக்கு எதுக்குமா செல்லு, அர்ஜென்ட்டா உனக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு எதுக்கு உனக்கு செல்லு? அவ சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, செல்லெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, பின்ன என்ன ஆர்னமெண்ட். அது ஒரு நகையம், அதாவது காதுல கையில போட்டுக்கிற மாதிரி அது கைக்கு இப்ப நகையாய் போச்சா செல்லுங்கிறது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லப்பா, அது ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா. நான் சொன்னேன் அதெல்லாம் வேஸ்ட், நான் அர்ஜென்ட்டா கான்டாக்ட் பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லை, இப்படி எல்லாத்தையும் தலையிடுவேன் என்னுடைய குணம். அப்போ அவ சொன்னா, நீ எல்லாம் நல்ல அப்பா தான்பா, ரொம்ப தலையிடுற, ஏன் இப்படி எல்லா விஷயத்திலும் மூக்க நீட்டுற? இத்தனைக்கும் உனக்கு மூக்கே சின்ன மூக்கு, ஆனால் எல்லாத்திலும் மூக்க நுழைக்கிறியே. நான் ஒரு ரிப்ளை சொன்னேன், கண்ணா நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைய தேதிக்கு நான் சம்பாரிச்ச சொத்து முழுக்க ஒரு பக்கத்தில் வை. நான் 20 வயசுலேருந்து பேசுறேன், எனக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 50 வயசு நிறையுது. இப்போ எனக்கு 30 வருஷமா நான் பேசி சம்பாரிச்சிருக்கிறேன், புகழையும் பணத்தையும் சம்பாரிச்சிருக்கேன், மக்களையும் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த 30 வருஷம் சேமிச்ச அத்தனை விஷயத்தையும் ஒரு தட்டில் வை. நாளைக்கு உனக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளத்தையும் செலவு பண்ணாதான் உன்னை காப்பாற்ற முடியும், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். அல்லது உனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வருது, உடலை காப்பாற்றணும், ஒரு மருத்துவமனையில் சேர்த்து ஆபரேஷன் பண்ணணும், இத்தனை சொத்தையும் வித்தாதான் உன்னை காப்பாற்ற முடியும்னா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, என்னை தவிர வேற யாரும் உனக்கு அதை செய்ய மாட்டான். என் இத்தனை சொத்தையும் வித்தாவது மறுபடியும் நான் தெருவில் போய் நின்னாலும் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன், ஆனா உன் உயிர் தான் எனக்கு முக்கியம். அப்படி என்ன தவிர உனக்கு வேற யாராவது ஆள் இருந்தா காட்டு, அப்புறம் சொல்லு, நான் ஏன் தலையிடுறேங்கிறது உனக்கு புரியும். நான் வாழ்வதன் அர்த்தமே நீதானே மகளே, என் வாழ்வின் அர்த்தமே நீதானே என் கண்ணே, நீ இல்லை என்றால் என் வாழ்வில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதை ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்தாங்களா? நம்ம அப்பா அம்மா யாருக்காக வாழறாங்க? நமக்காக தானே வாழறாங்க, தனக்காகத்தானே வாழறாங்க. எவ்வளவு பெரிய வாழ்க்கை முறை இருக்கு. எத்தனையோ காலமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒருத்தர் சேர்த்த சொத்தை முழுக்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியே செலவு பண்றான், அப்படியே செலவு பண்ணி வெளியே அனுப்புறான். பையன் அமெரிக்கால போய் படிக்கணும்னு இருக்கிற பழைய நிலத்தை வித்து பையனை படிக்க வச்சு அனுப்புறான். யோசிச்சு பாருங்க, அந்த அப்பா யோசிச்சானா எனக்கு பிற்காலத்தில் பயன்படணும், எனக்கு இது தேவை? யோசிக்கலையே. இதை பிள்ளைங்களும் புரிஞ்சுக்கணும். இதை விட என் சின்ன பொண்ணு பயங்கர வாயாடி, ரொம்ப கெட்டிக்காரி. என் பொண்ணு இல்லையா, ரொம்ப கெட்டிக்காரி. அவ எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க. ஒரு தடவை தீபாவளியும் போது நாங்கள் பேசிக்கிட்டோம், என்னன்னா வீட்டில் வந்து பட்டாசு வாங்குறது இல்லை, என்ன பட்டாசுல குழந்தை தொழிலாளர் பயன்படுத்துறதா பேப்பர்ல போட்டா அதை படிச்சுட்டு வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். தீபாவளி அன்னைக்கு காலம்பரை, ஆனால் பணம் கொடுத்துட்டேன், ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு, உனக்கு வேணும்னா வாங்கிக்க, வாங்காட்டி விட்டுட்டு ஒரு சௌகரியம் இல்லப்பா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டா. தீபாவளி அன்னைக்கு காலம்பரை உட்காந்துருக்கோம், எதிர் வீட்டில் எல்லாம் வெடிக்கிறாங்க. என் சின்ன பொண்ணு இப்படி பால்கனியில் வந்து இப்படி சோகமாக இப்படி பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு பார்வை பார்த்தேன். அவன் முகம் வாடி போச்சுன்னு எனக்கு தெரியுது. என்னடா கண்ணா அப்படின்னு, நீ சன் டிவியில் பேசதாம்பா லாயக், என்ன சொல்ற? ஒரு சின்ன புள்ள மனசு என்ன கஷ்டப்படும் உனக்கு தெரியாது? என்ன கஷ்டப்படுது? எல்லாரும் வெடிக்கிற போது நான் மட்டும் வெடிக்காமையே இருந்தா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அது உனக்கு தோணி இருக்க வேண்டாமா? நான் சொன்னேன், இந்த டயலாக்லாம் வேணாம், நாம ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம் அந்த பட்டாசு வாங்குறது இல்லைன்னு, உனக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டெசிஷன் படி பட்டாசு வாங்கலை, நான் என்ன தப்பு பண்ணேன்? இதெல்லாம் பேச நல்லா தான் இருக்கு, எல்லாரும் வெடிக்கும் போது நான் வெடிக்காம இருந்தா என் மனசு வருத்தப்படாதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், கிட்ட கூப்பிட்டேன், சார் தான் கண்ணு, இப்போ என்ன வெடிக்கிறான், எல்லாம் டமால் டமுல் சவுண்டு கேட்குது, இது ஒரு பெரிய விஷயமா? பக்கத்திலே உட்கார், அதே சவுண்டு இப்போ அப்பா வாயால் சொல்றேன், டமால் டுமீல், கேட்டுக்கோ, 500 ரூபாய் மிச்சம், சந்தோஷமா. அப்படி நீ சத்தம் கொடுத்தா ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன், பொறுத்துக்கிறியா? ஊதுவத்தி அப்பப்போ வாயில வைப்பேன். என்னம்மா இப்படி பேசுறேன்னா, அப்பா பட்டாசு சவுண்ட் த்ரில் இல்லப்பா, அதை கொண்டு போய் வைக்கிறேன் பாரு ஊதுவத்தி, அதான் த்ரில், அது போச்சு. நீங்க இந்த குழந்தை கோச்சிக்க முடியாது, எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க பேச்சுல நடவடிக்கையில. நம்ம அவ ஒரு நாள் கேட்டா, காலம்பரை எந்திரி அப்படிமே, 5:30 ஆச்சா, எந்திரிச்சியா, ஏன் எந்திரிக்கல, ஏன் புக் எப்படி வச்சிருக்கிற, ஏன் நீட்டா வைக்கல, அதை கொண்டு போய் எங்க கோட் ஸ்டாண்ட்ல மாத்தல, ஏன் கண்ட இடத்துலையும் போட்டுக்கிற? எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க, எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு. அவரு கிட்டத்தட்ட நாங்களா மிலிட்ரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டில் டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டாக வச்ச இடத்துல வச்சிருக்கணும், பேட்டரி லைட் அங்கே இருக்கணும், பேனா அங்கே இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டில் அப்படி கிடையாது.
ஃபோன் அவசரமா பேசி நம்பர் எழுதிக்கங்கண்ணா. கொஞ்சம் இருங்கோ, பேனா எங்க இருக்குன்னு பாக்குறேன். அடப்பாவி, என் ஐஎஸ்டி செலவுல நீ பேனா எங்கே நான் தேட போற? அப்புறம் அடுத்தாப்புல இன்னும் சில பேர் டேபிளையே தூசியா வச்சிருக்கிறான். ஏன்டா தூசியா வச்சுக்கிறேன்? நம்பர் எழுதுறதா இருந்தா தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாவே வச்சிருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். அடப்பாவி, டேபிள் தூசியா இருக்கு, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்ல, பென்சில் இல்ல, எந்த வீட்ல டிசிப்ளின் இருக்கா? இல்ல, நான் எங்க வீட்டுல விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டா அங்கங்க இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்ப என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னா, பா ரொம்ப நீ மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையா அதெல்லாம்? அவ்வளவு கண்டிப்பா வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்டா இருப்பா, இது என்னப்பா மிலிட்டரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்னேன். மகளே, உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான். கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது. அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? ஒரு முருகன் சிலை பண்றான், ஒரு அம்பிகை சிலை பண்றான். எப்படி பண்றான்? கல்ல கொத்திக்கிட்டே வரான் சிற்பி, உள்ளே இருந்து ஒரு முருகன் வருது, உள்ளே இருந்து ஒரு அம்பாள் வருது, எல்லாம் கணத்துல போட்டு கும்பிட்டுக்கிறான். நான் என் பொண்ணுக்கு சொன்னேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, உள்ளே இருந்து முருகனை கொண்டு வரல, அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எறிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எறிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்ன, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா நான் பதில் சொன்னேன். பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன? மகளே, கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். இன்னும் உளி வலி இல்லாம அது அடிவாங்கி கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பாசத்தால், அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். திருதராஷ்டிரன் சொல்றான் சார், கடைசியில 100 பிள்ளையை பெற்றுட்டு சொல்றான் ஒரு வார்த்தை, என்ன? ஐயோ, இந்த 100 பயல்களும் நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாங்களே, அழுகுறான். அப்பவே சொன்னேனே, கேட்டானா அந்த பையன் இப்படி கேட்கலையே, அழுகுறான். நான் சொல்றேன், பின்னால கண்ணு கட்டதுக்கு அப்புறம் என்ன சூரிய நமஸ்காரம், என்ன அழுறது? பிள்ளைங்களை அங்க காயப்படுத்துங்க நான் சொல்லல, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கறத ஏற்படுத்தலன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டில் பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்ட் மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மற்றெல்லாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டாக நடந்துதா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில் கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும். எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து. இட் இஸ் எ ரெசல்யூஷன். என்ன, நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இந்த வேலைக்கு நாம போறது நல்லது, பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க கூடாது. இப்போ எங்கள் ஊரில் சில பேர் பையனை விளக்கும் போது, ஏய் அப்பா டாக்டர் ஆகி பெரிய நர்சிங் ஹோம் கட்டி வச்சிருக்கேன், அடுத்த டாக்டர் நீ தான். இவர் நர்சிங் ஹோம் கட்டி விட்டதாலேயே அவன் டாக்டர் ஆகணுமா? அவனுக்கு டாக்டர் ஆகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அதுவும் அப்பா பண்ணுற அழும்பெல்லாம் பார்த்துட்டான். ஸோ நம்ம ஆகவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடே இருக்கிறான் அவன். அப்பா சொல்றார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ தெரியாது, எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகி நர்சிங் ஹோம். இவர் கட்டடம் கட்டி வச்சதுக்காகவே அவர் டாக்டர் ஆகிறது, அவனுக்கு அந்த எண்ணமே இல்லை. அவன் என்ன பண்றது? ஒன்னு புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத துறையில செலுத்தணும்னா அவங்க வெற்றி பெற முடியாது. பிள்ளைகளை வளர்க்குற போது இருக்க முக்கியமான விஷயம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். ஒரு ஈஸி சேர், குடும்பத்து பெரியவர் சாஞ்சிருக்கிறார். அந்த குடும்பத்து சின்ன பையன் இப்படி கை கட்டிட்டு நிற்கிறான், குடுமி வச்சிருக்கான், கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கான், நெத்தி நிறைய பட்டையா திருநீர் போட்டிருக்கான், இப்படி நிற்கிறான். அந்த பெரியவர் கேட்கிறார், ஏய் என்ன படிக்க போற மேல? சமஸ்கிருதம் படி, இந்திய முறை, சமஸ்கிருதம் படி.
சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம், மோட்சத்துக்கு போகலாமா. சமஸ்கிருதம் படித்தா மேலே போய் நன்னா இருக்கலாம். இல்லைன்னா இங்கிலீஷ் படித்தா இங்கேயே நன்னா இருக்கலாம். என்ன பண்ண போற? சமஸ்கிருதம் படிக்கிறியா, இங்கிலீஷ் படிக்கிறியா? பையன் சொன்னான், தமிழ் படிக்கிறேன். அந்த பெரியவருக்கு எவ்வளோ கோவம் வரும். என்ன விளையாடுறியா? சமஸ்கிருதம் படித்தா அங்கே நன்னா இருக்கலாம், இங்கிலீஷ் படித்தா இங்கே நன்னா இருக்கலான்ற, ஏன் தமிழ் படிக்கிறேன்? தமிழ் படித்தா அங்கேயும் நன்னா இருக்கலாம், இங்கேயும் நன்னா இருக்கலாம், நான் தமிழ் படிக்கிறேன். அந்த பையன் யார் தெரியுமா? டாக்டர் ஊவே சாமிநாத ஐயர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு தமிழ் இல்லை. விரும்பியதை படிக்கிறவர்கள் சாதிக்கிற சாதனையை விரும்பாதவர்கள் படித்து சாதிக்க முடியாது. பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் இன்ஜினியரா வர விரும்புறானா, ஓவியரா வர விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்ல அவன் இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய, நான் இப்படி நினைச்சேன் அதனால நீ இப்படி வரணும்னா. நானே பிஏபிஎல் படிச்சேன்னு ஐயா சொன்னாங்க பாருங்க, அதுவே ஒரு விபத்து. எங்க அப்பாவோட அப்பா ஒரு வக்கீல் குமாஸ்தா. அவர் என்ன கனவு கண்டார்? எங்க அப்பாவை வக்கீல் ஆக்கணும்னு கனவு கண்டார். முடியாமே செத்துப்பிட்டார். இதே கனவை எங்க அப்பா தலைமையில ஏற்றி வச்சுட்டு போன உடனே அவர் என்ன கனவு கண்டார்? நம்ம பிள்ளையாவது வக்கீலா வரணும் அப்படின்னு அவர் என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சார். நான் அவர் கனவை நிறைவேற்றல, வக்கீலுக்கு படிச்சுட்டேன், ஆனா கோர்ட்டுக்கே போல. இப்போ அதனால என்ன பண்றது? எப்பவாவது பட்டிமண்டபங்கள்ல நீதிபதியா உட்கார்றது. அப்ப வழக்கறிஞர்லாம் மாண்புமிகு நீதிபதி அவர்களே, அம்மா அப்பா பாத்துக்கப்பா, நான் இப்ப நீதிபதி ஆயிடுச்சு, அதோட பிஎல் முடிஞ்சு போச்சு, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவர் கனவு கண்டார், நான் பிஏபிஎல் படிச்சுட்டு பாலிடிக்ஸ்ல வரணும், இல்லாட்டி ஒரு நீதிபதியா வரணும், பெரிய அட்வொகேட்டா வரணும்னு. இவர் கனவு தூக்கி எம்எல்ஏ ஏற்றி வச்சா நீங்க யோசிச்சுங்க. நான் வக்கீலா போயிருந்தா பொய் சொல்லுமே சம்பாதிச்சிருப்பேன், எப்படியா இருந்திருப்பேன். ஆனா சிங்கப்பூர்ல வந்து இத்தனாயிரம் பேருடைய நெஞ்சுக்குள் நுழைகிற உரிமையை எங்காவது வக்கீல் படிப்பு தந்திருக்குமா? பல பேர் இந்த தொலைக்காட்சி பார்த்துட்டு, சார் நீங்க தான் சனிக்கிழமை ஏன் நான் மூட்டுக்கு வரவராச்சு, நல்ல வேளை சனிக்கிழமை சனீஸ்வரனை பார்க்குற மாதிரி ஐயாவை பார்க்குறோம்னு சொல்லாம சனிக்கிழமை ஏன் நம்ம வீட்டுக்கு வர ஆராய்ச்சி. அப்போ ஒவ்வொருவர் வீட்டுக்குள்ளும் கூடத்துக்குள்ளும் வருகிற உரிமையை எனக்கு தமிழ் கொடுத்ததே ஒழிய எனக்கு வக்கீல் படிப்பு கொடுத்திருக்குமா? எனக்கு என்ன பிடிச்சதோ அதை நான் படிச்சேன், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பிடிச்சதையும் படிச்சேன், எங்க அப்பாவுக்கு பிடிச்சதையும் படிச்சேன், ஆனா அதை விட்டுட்டேன். அப்ப நம்ம பிள்ளைகள் வளரணும்னா என்னன்னா, அவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்த்து அதுல வளர்க்கணும். நம்ம கனவுகள் அவங்க மேல போய் திணிக்க கூடாது. இது பிள்ளை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய வகுப்பு நடத்துறாங்க, எத்தனையோ செய்யறாங்க. சரி, நிறைவா 2 செய்தி சொல்லி நான் நிறைவு பண்றேன். பிள்ளைகள்கிட்ட பெற்றவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கலாமா? என்கிட்ட பல பேர் புலம்புவாங்க, கான்சலேஷன் வந்து உட்காருவாங்க, என்ன சார் பசங்கள்லாம் யாரும் இப்போ நம்மளை காப்பாற்றவே இல்லை. ஒரு புதுக்கவிதை கூட ஒருத்தர் எழுதியிருந்தான், எனக்கு 3 சன், பாட்டு பாருங்க, எனக்கு 3 சன், என்னை காப்பாற்றுவது பென்ஷன். 3 சன் காப்பாற்றுவது பென்ஷன். இன்னொரு பையன் பிச்சுட்டான், என்னன்னா வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பது முதியோர் இல்லம். வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்படி வருத்தப்படுறாங்க. என்கிட்ட வந்து, சார் நான் என் பிள்ளைக்கு எவ்வளோ பண்ணேன் சார், என் பிள்ளை என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார், என்ன ஒன்றும் கவனிக்கவே இல்லை சார். நீங்கள் தமிழ்நாட்டுடைய மென்டாலிட்டியை விட இங்கே இருக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. பையனே அப்பா கூட இருக்கும்போது நம்ம வீடுன்னு சொல்றது இல்லை, ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். நான் இப்போ எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறேன், அவன் வீடு வேறேன்ற ஐடியா கிளியராக இருக்கிறான். இங்கெல்லாம் இது வந்து யூரோப்பியன் கல்ச்சர். எங்கள் வீடு ஐ எம் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ். இங்கெல்லாம் இங்கேயே தமிழர்களே பாருங்களேன், இங்கேயே ரொம்ப வருஷமா இருக்கிற தமிழர்கள் இந்தியாவிலேருந்து வந்த தமிழர் பார்த்தா ஊரா, ஊர்க்காரங்களா, என்ன ஊரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்ன தமிழன் இனம், அப்புறம் என்ன ஊரா, ஊர்க்காரங்களா. தாய்மொழி தமிழ் தானே, தான்னா மனுஷன் தானே, கடைசியா பார்த்தா ஆத்மா தானே, இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தம் தானே. அன்பாருங்க சார், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாருங்க, இடைவெளி வேண்டாம். பையன் சொல்றான், ஐ எம் லிவிங் வித் மை ஃபாதர். சார் நீங்க யோசிச்சு பார்க்கணும், அப்பா அம்மாவுக்கு பையனுக்கு சில கடமை இருக்கு. இஸ் பவுண்ட் டு டூ சர்டன் திங்ஸ். அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. பட் நான் என்ன தியரி மாறி சொல்வேன். எப்படி சொல்வேன்னா, ஆனா அப்பா அம்மா அதை எதிர்பார்க்க கூடாது. எப்படி எதிர்பார்க்க கூடாது? நான் என் பிள்ளைய வளர்த்தேன், எனக்கு திருப்பி செஞ்சானா, அப்படி கேட்காதீங்க. இப்ப சொல்ற ஒரு தேரி, நாம நம்ம பிள்ளைகளுக்கு விழுந்து 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 செலவு பண்ணி அதுங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குவோம். அவன் ஒன்றும் நமக்கு அந்த கடனை அடைக்க மாட்டான், அடைக்கவும் வேண்டாம்.
அடைக்கவும் வேண்டாம். பின்ன அந்த கடனை எங்க அடைப்பான் தெரியுமா? அவன் பிள்ளைக்கு அவன் அடைப்பான். இது ஒரு வித்தியாசமான கடன். என்ன, எவனுமே வாங்கினவனுக்கு இந்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான், இன்னொரு பயலுக்கு இந்த கடனை கொடுத்துக்கிட்டே போவானே ஒழிய இது கடன் அடைக்கப்படாத கடன், கொடுக்கப்படுகிற கடன். அதை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நம்ம பிள்ளைக்கு நாம கொட்டி 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 வளர்த்தோம்னா அவன் நமக்கு திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பிள்ளைய கொட்டி கொட்டி அவன் வளர்ப்பான், கொடுக்க வேண்டியதான் கொடுத்து வளர்ப்பான். இந்த கடனை வட்டியோடு அவன் பிள்ளை இடத்தில் தான் அடைப்பானே ஒழிய பெற்றவரிடத்தில் அடைக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. எதிர்பார்ப்போடு பெற்றவர்கள் பெற்றவர்களே அல்ல. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என் பிள்ளை எனக்கு திருப்பி இதை செய்யணும், எதிர்பார்ப்பே வேண்டாம். வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். ஏன் வேண்டாம்னா நாம என்ன, அது இவன் பின்னாடி காப்பாற்றுவான் நான் சோறு போட்டோம். சில பேர் சொல்றாங்க, 3 பிள்ளை சார், ஒன்று கூட சோறு போட மாட்டேன். ஏன் 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 போடணும்? ஏன் போடணும்? நான் வந்து இதான் கேட்குறேன். அதான் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சொல்கிறாங்க, போடாதேன்ற நியாயத்துக்கு சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் தமிழ்நாட்டில் குடும்பம் பாருங்க, கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைங்க என்ன பண்ணான்னா, அப்பா அம்மா 2 பேர், அப்பாவுக்கு ஒரு பையன் சாப்பாடு போட்டால் அம்மாவுக்கு ஒரு பையன் சாப்பாடு போட்டான். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் உட்காந்துருக்குறாங்க. அப்பா கொடையை தூக்கிட்டு போவார் ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்காக, பையன் அம்மா அந்த சம்சாரம் இன்னொரு வீட்டுக்கு போவா சாப்பிட்றதுக்காக, இன்னொரு பிள்ளை வீட்டுக்கு போவா. அப்பா அம்மா 2 பேரையும் வச்சு சாப்பாடு போட மாட்டேன்ட்டான். அவர் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டார், பாருங்க சார், நான் எவ்வளவோ சம்பாரிச்சேன், எல்லாம் அந்த பசங்களுக்கு எழுதி வச்சு, இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து அவங்க பேர்லேயே வீடு வாங்கினார். ஏன் வாங்கினேன்? இவர் இன்கம் டேக்ஸுக்கு பயந்து அவன் பேர்லேயே வீடு வாங்கி வச்சார். இப்போ எல்லாம் அவன் வச்சிருக்கிறான், பையன் வச்சிருக்கிறான். பாருங்க சார், எல்லாம் நான் சம்பாரிச்சு வளர்த்தது. இந்த பைய பாருங்க, எனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு பைய போடுறான், என் பொண்டாட்டிக்கு இன்னொரு பைய சோறு போடுறான். நான் சொன்னேன், ஒன்றும் கொல்லப்படாதீங்க, ஒரு கணக்கு இருக்கும். நாளைக்கு அவனுக்கு குழம்பு ஒரு பைய ஊற்றுவான், ரசம் இன்னொரு பைய ஊற்றுவான், 2 வீட்லையும் போய் கப்பரை எஞ்சம் வாங்கிட்டு வருவான். இந்த இயற்கை நீதி எப்படி மாற்ற முடியும்? அவனுக்கு நம்ம புரிய வைக்கணும் என்னன்னா எப்படி வளரணும். இன்னும் கூட ஒரு கடுமையான செய்தி நீங்க மன்னிக்கணும், நம்முடைய பிள்ளைகள் அப்படி நடந்து கொண்டால் கூட அவர்கள் குற்றவாளிகள் நாம் சொல்ல மாட்டோம். அவர்களை சரியானபடி நாம் வளர்க்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்க முடியுமே ஒழிய அவர்களை எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அவங்களோட பொறுப்புள்ள பிள்ளையா நம்ம வளர்க்கலையே, வளர்த்திருந்தா நம்மளை அப்படி விடுவாங்களா? நான் வேரியஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன், தயவு செய்து எதிர்பார்க்க வேண்டாம், அவங்க இருக்கட்டும். நமக்கு என்ன கடமை பெற்றவங்களுக்குன்னு கேட்டா அவங்களை உருவாக்க வேண்டிய கடமை நம்முடையது. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற வீரன் வீர சிவாஜி, அவன் வந்து ஒரு எவ்வளவு உன்னதமா வளர்க்கப்பட்டான் பாருங்க. ஒரு பல்லக்கு வந்து நிக்குது. ஒரு முறை தானாஜின்னு தளபதியை கூப்பிட்டான். என்னது அப்படின்னா, நாம் வெற்றி பெற்ற எதிரி கோட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்ட பரிசு. வீர சிவாஜிக்கு முத்து மாணிக்கம்னா ரொம்ப வீக்னஸ். நீங்க நம்பவே மாட்டீங்க, செருப்புல வந்து வைரக்கல்லாம் தச்சுக்குவான் வீர சிவாஜி. சடான ஒரு செருப்பு தச்சுக்குவான். இப்படி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னொரு பல்லக்கு வந்தது. என்னன்னா, இது சிறப்பு பரிசு மகாராஜாவுக்கு. இடுப்புல இருந்து கத்தி எடுத்து அந்த திரைச்சலையை கிழிச்சான். உள்ளேருந்து முழு நிலவு மாதிரி ஒரு பெண் வெளியே வந்தா. யார் இவள்? யார் இவள்? நாம் வெற்றி பெற்ற அந்த எதிரி நாட்டு அரசனுடைய மனைவி. இவளை எங்க எதுக்கு கொண்டு வந்த? மகாராஜாவுக்கு விசேஷமான காணிக்கை. அந்த பெண்ணை போய் இப்படி கிட்டக்க போய் உத்து பார்த்தான். பெண்ணே, நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். பெண்ணே, நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். அடுத்த வார்த்தை அவ அப்படியே துடிச்சு போயிட்டான். இன்னொருத்தன் மனைவியா இருக்கிற நம்மளை இவன் பாராட்டுறானே, நம்ம அழகன். அப்படி குறுக்கி நின்னா பாருங்க, இந்த கையெடுத்து கும்பிட்டு சொன்ன, பெண்ணே நீ நிஜமாகவே அழகாக இருக்கிறாய். எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? என்ன, நான் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் தான் அந்த பாக்கியம் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் உன் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறேன். நினைச்சு பார்க்க முடியுமா? நீ இவ்வளவு அழகா இருக்கிற, உன் வயிற்றுல பிள்ளையா நான் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து உன்னுடைய பிள்ளையா பிறக்கிறேன். தானாஜியை கூப்பிட்டான், பல்லக்கில் வச்சு கொண்டு போய் மரியாதை அவளை விட்டுட்டு வா, நகம் கூட அவன் மேல படக்கூடாது. ஹிஸ்டரியில் எழுதுனா, இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது அவளை கற்பழிக்க கூடாது, அவளை நாம் வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வீர சிவாஜிக்கு ஊட்டியது யார் அப்படின்னா, அவனை பெற்று வளர்த்த ஜிஜி பாய் பாலூட்டும் போதே பண்பாட்டையும் ஊட்டி வளர்த்தாள். இன்னொரு பெண்ணை பார்க்கிற போது பராசக்தியை பார்க்கிற மாதிரி பாருடா அப்படின்னா, வளர்ப்பு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலே. நம்ம சரியா வளர்க்கலன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் எப்படி வளர முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற இஸ்லாத்துல ஒரு அருமையான கருத்து இருக்கு. என்னன்னா, ஒருவனுடைய தாய் தன் பிள்ளை சரியில்லை என்று தீர்மானித்தால் அவன் மேலே சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. ஒரு தாயினால் மன்னிக்கப்படாதவன், தாயை கவனிக்கப்படாதவன் ஒருபோதும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவன் இல்லை. அந்த தாய் மன்னிக்கணும், தப்பு இருந்தா கூட, அப்பதான் மேலேயே போக முடியும். எவ்வளவு பெரிய விஷயம்! தாயின் திருப்தியே சொர்க்கம், தாயின் திருப்தியே சொர்க்கம், தந்தையின் கோபமே நரகம். ஒரு தந்தை விரும்பலன்னு சொன்னா அந்த பிள்ளை மேல போக முடியாது, எழுதி வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய மறை வாக்கியம் அது! யோசிக்கணும்.
அப்ப எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று. அதை பிள்ளைகள் உணரணும். பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுங்க, நமக்கு அந்த பெருமையும் இல்லை. கண்ணதாசன் பாட்டில் ஒரு வரி வரும், காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. காதலுக்கு பரிசு தந்தேன் கட்டிலின் மேலே. அதுக்கு பதில் அவ சொல்வா, அந்த கவிதைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. இல்ல, நல்லா கவனிக்கணும். காதல் நான் தந்தேன் அப்படின்னா அவன் என்ன சொல்லணும், நான் பிள்ளைய உனக்கு பரிசா கொடுத்து நிறுத்தின அந்த கருணைக்கு. காதல் என்ற கவிதைன்னா இவ கருணைன்னு பதில் சொல்லுவா. கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே அப்படின்னு. அவ என்ன கருணைன்னு சொல்றா, அவ என்ன நினைக்கிறா, என் கணவன் என்ன தாயாக்கலேன்னு சொன்னா இந்த உலகம் என்ன பழி பழிச்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்னா ஒரு பெண் போனா சமூகத்தில் எத்தனை பேச்சு பேசுறாங்க. இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததால தான் எனக்கு இவ்வளவு பெரிய கௌரவமே. அதான் பிள்ளைங்க கொஞ்சம் போது அம்மா கொஞ்சுவா, என்ன பெத்த ராஜா, என்ன பெத்த ராஜா. இவதான் பிள்ளைய பெத்தா. ஆனா என்ன பெத்தேன்னு ஏன் சொல்றான்னா, தாய் என்ற அந்தஸ்தை அந்த குழந்தை தந்ததால் அதை கொடுத்த கணவனை கருணை என்ற வார்த்தையினாலே அந்த மனைவி சொல்றா, நீ இதை கொடுக்கலன்னா எனக்கு என்ன ஆயிருக்கும். எவ்வளவு பெரிய பிலாசபி உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க. அந்த தாய்மைங்கிற அந்தஸ்தை குழந்தை கொடுத்திருக்கு, தகப்பன்கிற அந்தஸ்தை அந்த குழந்தை கொடுத்திருக்கு. அதனால ஒரு பெற்றோர்கள் குழந்தை தனக்கு கொடுத்த ஒரு உதவி இருக்கிறதே, அதை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி பெற்றவர்கள் குழந்தை பெற்றவர்களை நினைந்து பார்த்தா எங்கேயாவது சண்டை வருமா, சச்சரவு வருமா? ஒரே செய்தி, குடும்பம் என்பது ஒரு ஆனந்த நிறுவனம். அது பாச வலைகளால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு இனிய கயிறு. அங்கு அன்புதான் பிரதானம். அது லாட்ஜ் இல்லை. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளை எப்போ வருது தெரியாது, புருஷன் எப்போ வருவான்னு தெரியாது, வருவாங்க போவாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அது லாட்ஜ், வீடு இல்லை. இங்கே யார் வந்தாலும் யார் போனாலும், ஒரு பஸ்ஸில் யாராவது ஏறி இறங்கினா டிரைவர் கவலைப்படுவாரா, ஐயோ அவர் இன்னும் வரலையே அப்படின்னு? கிடையாது. அது மாதிரி குடும்பத்தில் அப்படி பஸ்ஸோ ரயில் என்ஜினோ குடும்பம் அல்ல, அது பாச பிணைப்பு. கணவன் லேட்டா வரதா மனைவி தூங்க முடியாது, மனைவி எங்கேயோ வெளியில போயிட்டு வரலன்னா கணவனால தூங்க முடியாது. ஒருவர் மற்றவருக்காக வாழ்வதுதான் இல்லறத்தில் இருக்கிற ஒரு மிக மிக ஆனந்தமான ஒரு அமைப்பு. நினைவு வந்த ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன், மன்னிக்கணும். கபீர்தாஸுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் பாருங்க. கபீர்தாஸ் ஒருத்தன் ஏத்தாப்புல உட்காந்தான், சோகமா இருந்தான், சோகமா. உடனே கபீர் கேட்டார், உங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னார். ஆமா. சரி நீ இரு, அப்புறமா பதில் சொல்றேன், உட்கார் அப்படின்னு. அவன் இருந்ததுக்கு அப்புறம் 4:30 மணி சாயங்காலம் மனைவியை கூப்பிட்டார். இந்த ரொம்ப நாளா ஒரு நூல் கண்டு சிக்கலா இருக்கு,